அது யாராக இருந்தாலும் அதை உறுதி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. இது திருச்சியில் இருக்கிற அமைச்சர்கள் 2 பேருக்கும் இந்த துணை பொதுச் செயலாளர்கள் 2 பேருக்குமே கூட எப்படி திருச்சி இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கிறது அப்படின்னு, அவங்களுக்கு தான் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது மக்கள் மனங்கள்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் PKS இளங்கோவன் சொல்கிறாரு, விஜய்க்கு நாட்டில் நடக்கிறது தெரியலன்னு. இவங்க தான் கனவுல உலகில் மிதந்துட்டுருக்காங்க. 200 சீட்டில் நாங்கள் ஜெயிப்போம், 2026 மட்டுமல்ல 31 ஜெயிப்போம், 36லும் நாங்களேன்னு இவங்க தான் பகல் கனவு கண்டுட்ருக்காங்க. அதனால் விஜய் வந்து மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணி தான் பேசுகிறாரு. அவருக்கு என்ன தெரியல அப்படின்றதெல்லாம் சும்மா காழ்ப்புணர்ச்சியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.